வணக்கங்க. நம்ம வீடுகள்ல காலையிலயும் சாயங்காலமும் விளக்கு கொளுத்துற பழக்கம் இருக்கும். எண்ணெய் தீந்துடுச்சுன்னா தானாகவே அணைஞ்சிடும். சில வீடுகள்ல தானா அணையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே எங்கேயும் போறோம் அப்படின்னா விளக்க அணைச்சிட்டு தான் போவாங்க. அதை எரிய விட்டுட்டு போக மாட்டோம். அப்படி நம்ம விளக்க அணைக்க சொன்னா வேகமா போய் ஊதி அணைச்சிடுவோம். இல்லைன்னா கையை அசைச்சோ அட்டை எடுத்து காத்து வீசியோ அணைச்சிடுவோம். அப்புறமா திட்டும் வாங்கிக்குவோம். விளக்க ஊதி அணைக்க கூடாது, பூ வச்சுதான் அணைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் அப்படி சொன்னாங்க? ரொம்ப நேரம் எரியற விளக்கோட திரி முனைய பார்த்திருக்கீங்களா? கெட்டியா தீ இருக்கதான் செய்யும். நீங்க விளக்க ஊதி அணைச்ச அப்புறமும் அது கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். நம்ம வேகமா காத்து ஊதி தீ அணையறப்போ அந்த சின்னதா திரியில ஒட்டி இருக்கிற பாகம் காத்துல பறந்து போய் எங்கேயாச்சும் விழும். நம்ம சாமி ரூம்ல கற்பூரம் வச்சிருக்கலாம், சாமிக்கு போட்ட பூ காஞ்சு போய் கிடக்கலாம், கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்த திருநீர் பொட்டலம் காகிதத்துல தான் இருக்கும். இது தவிர பிளாஸ்டிக் காகிதம், சாமி போட்டோவோட ஃப்ரேம், லேமினேட் பண்ணியிருக்கிற கவர், இது எல்லாமே எளிதில் தீ பிடிக்க கூடியதாகத்தான் இருக்குங்க. நம்ம ஊதி விடுற அந்த சின்ன தீ எதுல பட்டுச்சு அப்படின்னாலும் பெரிய அளவுல பொருட்சேதம், சில சமயம் உயிர் சேதம் ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனாலதான் விளக்க ஊதி அணைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நல்ல பூவை எடுத்து அவிக்கும் போது கருக வைக்க வேண்டாம் அப்படின்னு காஞ்ச பூவை எடுத்து அவிப்பாங்கங்க. அதுவும் தப்புதாங்க. ஊதுறதுனால என்ன ஆபத்து வருமோ அதே தான் இதுலயும் வருங்க. சிலர் பக்கத்துல இருக்கிற உலோக பொருட்களை எடுத்து தீய அணைச்சிட்டு அதை ஒருக்கா உறுதியும் பண்ணிப்பாங்க. விளக்கு பத்த வைக்கிறது நல்லது, அதை சரியா அணைக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. உங்களோட எனக்கான நேரத்திற்கு நன்றிங்க. உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.